தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானதை அடுத்து பழைய குற்றாலம் அருவியை தவிர மற்ற அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 3 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிமுத்து விவரங்களை வழங்கலாம். கடந்த 3 நாட்களாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெள்ளப்பெருக்கு சற்று குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் கடந்த 3 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு சற்று குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய குற்றால அருவியிலிருந்து தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது தொடர்ந்து வருகிறது. தற்போது தண்ணீர் வரத்து சற்று குறைந்துள்ளதால் பேரிகார்டு அமைத்தே பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் ஒரு ஓரமாகவே நின்று குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து.